நீங்கள்லாம் ஒரு அப்பா அம்மாவா பெற்றவங்களா? என் வாழ்க்கையை வீணாலும் உங்கள் பொய்யாலே அழிச்சிட்டீங்களே, உங்கள் துரோகத்தால் அழிச்சுப்புட்டீங்களே நீங்கள் அப்படின்னு மயில் கத்தி கூத்பாடு போடுறது தான் இன்னும் அடுத்த ட்விஸ்ட்டாக இருக்கணும் நமக்கு. ஏன்னா மயில் வந்து இந்த வீட்டில் சேரணும் அப்படின்னாக்க முதல்ல அவங்க அப்பா அம்மாவை இப்போதைக்கு வெறுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை. ஏன்னாக்க அவங்கள்ட்டேருந்து இவங்க ஒதுங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, இவர் வந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் வீட்டை கூப்பிட்டு கிளம்புங்க, நீங்கள் பொண்ணை கூப்பிட்டு கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. உடனே அவங்க என்ன சம்மந்தி இதுக்கு போய் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல, இந்த பொண்ணு மாமா மாமான்னு அத்தை மாமா காலில் விழுந்து கதற, இந்த பக்கமாக வந்துட்டு சரவணன் காலில் கதற, கரவன்லாம் எல்லாரும் திரும்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, இங்கே சத்தி கூப்பாடு பண்ணலாம், நீ இதெல்லாம் பண்ண வேண்டியது முன்னுக்கே பண்ண வேண்டியதுமா, இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும் தெரியுமா, எப்போ வீட்டுக்குள்ளே வந்தியோ வந்து எங்களோட ஒன்றானியோ அப்போமே வந்துட்டு இதுதான் நான் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லாமல் இப்போ நீ வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உனக்கு நேரம் கடந்து போச்சுமா, இதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருந்தது, எத்தனை நாள் இருந்தது, எத்தனை பிரச்சனை வந்தது, அன்றைக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. உடனே சரவணன் சொல்கிறான், நான் முன்னிக்கே சொன்னேன்ல, கேட்டேன்ல, இந்த மாதிரி உனக்கு படிப்பு பிரச்சனை வந்தோடனே கேட்டேன் நான், இது மட்டும்தான் பொய்யா இல்லை வேறு எதுவும் பொய் வச்சிருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றுமே கிடையாது, இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னதில்ல, அப்படி தான் இப்போ சொன்னேன். அதனால் வந்துக்கிட்டு இப்போ இது தான் இருக்குதா, இன்னும் என்னென்ன இருக்குதா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறான், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லை வந்துட்டு இதான் கல்யாணமா அப்படின்னு கேட்கும்போது, மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் இல்லை மாப்பிள்ளை, என் பொண்ணு தங்கமான மாப்பிள்ளை, நீங்கள் வாட்டில் வச்சு வாழுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறார் அவர். பொண்ணுதையா அண்டாவத்துக்கு அடிச்சு போடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே வந்துக்கிட்டு மீனா வந்துட்டு, மாமா அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு மயிலாக்கா என்ன பண்ணுவாங்க, எப்பா பேசாமல் வாய முடிங்க, யாரும் பேசாதீங்க தான் பாண்டியன் வழக்கமான வசனத்துக்கு வந்துடுவார். இது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ வந்துக்கிட்டு நான் செஞ்சது சரி அப்படின்னு வந்துட்டா சரவண வாழ்க்கையை கெடுக்கும் போதும் நீங்கள் யாரும் பேசாதீங்க பாரு, அதே மாதிரி சரவண வாழ்க்கையை கொண்டு வரும்போது நான் சொல்கிறதா முடிவு, இதெல்லாம் பண்ணாதீங்க பாரு, அதுதான் பாண்டியனோட கேரக்டரு. நீங்கள் ஒருத்தர் ஒன்று பேசாதீங்க போது ராஜி சொல்லப்படுறாங்க, இல்லைம்மா அக்கா நம்ம கூட எவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க, உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடிப்பே இல்லை மாமா, ஏமாம்மா இது ஒன்றும் தப்பு, இது வந்து அவங்க அப்பா அம்மா சொன்ன தப்பை வந்து சொல்லியிருக்குது அவ்வளவுதான், மற்றபடி இல்லையே மாமா, அதனால் வந்துக்கிட்டு மயிலக்கா வெளியே அனுப்புறது நல்லதா மாமா அப்படின்னு கேட்டாக்கோ, எப்பா நான் மனசில் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறான், யாரும் ஒன்றும் பேசாதீங்க, என்னால் இவரோட சேர்ந்து வாழ முடியாது, இவெல்லாம் நடு வீட்டில் வந்துட்டு கழுத்து கடிச்சு கொண்டாலும் கூட கத்தி எடுத்து குத்துனாங்க குத்திடுவா, இவ்வளோ நம்பி கூட நான் படுத்து தூங்க முடியாது அப்படின்னா, என்னம்மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வழக்கமாக கொஞ்சி தோலை தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளை கதற இவன் அதெல்லாம் முடியாது வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு போது அவங்க சொல்ல போகிறாங்க, அவங்க வந்துட்டு எதுக்கு கூப்பிட்டு போகணும், ஏன் கூப்பிட்டு போகணும், நான் பாட்டில் கல்யாணம் முடித்து 80 பவுன் நகையை போட்டு நான் முடிச்சு வச்சுருக்கிறேன் நான் அப்படின்னு அந்த அப்பா சொல்ல போகுது. இல்லைன்னா அவர் சொல்ல போகிறாரு, அவங்க பாக்கியம் வீட்டுக்காரரு, இந்த அம்மா திருதுன்னு உனக்கு ஏன் அதை சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகுது. சொன்ன உடனே எந்த நகை அப்படின்னு கேட்டவுடனே 80 பவுன் நகை, அதெல்லாம் சரி தானே தூக்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. எதுக்கு 80 பவுனு, அதில் 8 பவுனு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, என்னது 8 பவுனு தானா, ஆமாம் உங்களுக்கு தெரியாதா, அதில் வந்துட்டு 8 பவுனு தான் நகை, மீதி எல்லாம் வந்துட்டு கவரிங் தான் அப்படின்னு உடனே சரவணன் உடனடியாக போய் நகை எப்போலாம் தூக்கிட்டு வந்து எது என்ன அப்படின்னு விடாந்து, ஏம்மா இங்கே பாருங்கம்மா அப்படின்னு நகை எப்போலாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணு மூஞ்சியில் எறிகிறான். இதில் இந்த நகையை கொண்டாந்து வச்சியா, இந்த நகையை எவன்டே தோத்தா, நான் தொட்டு பார்த்துருப்பேன் இது வரைக்கும், கண்ணில் திரும்பி பார்த்துருப்பேன் இந்த நகையை, இல்லை போட்டு பார்த்துட்டு வந்து நான் அழகாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா, நகையெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடி, நீ வந்து நான் சும்மா வந்து அவட போதும் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் நான், இந்த நகையை கொண்டாந்து கவரிங் கொண்டாந்து ஏமாத்திருக்கேன், இது வரைக்கும் இவ்வளவு பேசி நேற்று கேட்டனே, நேற்றுக்கு இப்போ உங்கள் அம்மா அப்பா வரதுக்கு முன்னாடி வேறு மாதிரி மறைச்சியான்னு கேட்டனே, எங்கள் அம்மா கேட்டாங்களே ஏன்ட்டி இவ்வளவு தான் பொய்யா இன்னும் பொய்யான்னு கேட்டாங்களே, அன்னிக்கு எங்கள் அக்கா கேட்டாங்களே இவ்வளவு தான் பொய்யான்னு, அப்போவும் நீ சொல்லலை இல்லை நீ அப்படின்னா, உடனே மாமா அதை சொல்லலாம்னு நினச்சேன், இது இப்படியே தான் ஒன்று சொல்ல நினச்சேன், சரி நகை வைக்கிறது அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம், வேறு என்னன்னு சொல்லு, நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த ஊருக்காரியா இல்லையா, எங்கிட்டாவது இப்போ பீகார்லேருந்து வந்து இங்கே பேரை மாற்றிட்டு நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, இந்த பொண்ணு அழுது கதற, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ன உடனே பாண்டியன் சொல்லிடுறாரு, இதெல்லாம் ஆவறதில்லை, நீங்கள் கிளம்புங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு, நான் போக மாட்டேன் மாமா, நான் போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், ஏம்மாப்பா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் இந்தாங்க இந்த நகையும் தூக்கிட்டு போங்க, இந்த நகையை பூரா நான் உழைச்சி நான் அந்த வீட்டு கொடுத்துக்கிறேன், நான் இந்த வீட்டில் வேலைக்காய் மாதிரி கிடப்பனே தவிர நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க போகுது. கதவை சேர்த்தா எல்லோரும் போய் கதவை போய் டம்முன்னு தட்ட போகிறாங்க. அங்கேருந்து உள்ளேன்னு சொல்லி இந்த மந்தமாக சொல்லுவது, என் மயில் ஏம்மா என் மயிலை போய்ட்டு என் பொண்ணை இப்படி கொடுமை பண்ணுறீங்களே நீங்கள் அப்படின்னா, ஏம்மா சத்தமே பேசாத, என் வாழ்க்கை வீணாக போனது காரணமே நீயும் அப்பாவும் தான், உங்கள் மூஞ்சியில் முடிக்க கூட நான் தயாராக இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி வெளியே போயிருங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, என் மயிலே இந்த வேலை படிக்காதெல்லாம் வேணாம், நீ வெளியே வேணாம், நான் சாக மாட்டேன் நான் சாக மாட்டேன், ஆனால் ஒன்று இன்னும் ஒரு நாள் எனக்கு தண்டனை அப்படின்னு இருப்பேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், நீ இந்த மாமாவுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறனோ இல்லையோ, இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் இல்லையோ, நான் வேலைக்காரியானாச்சும் இருப்பேனே தவிர இந்த வீட்டு போட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடப்போகுது. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லோரும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறாங்க.
அப்போ வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு சொல்லப்போகுது, "ஏப்பா மாப்பிள, ஏன் மாப்பிள கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள, நாங்களாம் உன் மூஞ்சிலேயே முழிக்கல மாப்பிள. ஆனால் இங்கே பாரு முதல்ல மூஞ்சில முழிக்காத வேணாங்கிறது உன் மகளே கூட்டு போகணுங்கிறேன் நான். கிளம்பி வெளியே முதல்ல மூஞ்சில முழிக்காதுங்க, கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லிட போகிறான். இப்போ எல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் கூட போகிறாங்க. அப்போ கதிர் கூட சொல்ல போகிறான், "அண்ணே அண்ணே அவங்க பாவம் தானண்ணே, அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. அதனால் பேசாமல் மனசு வந்து பேசாமல் அவங்கள வச்சுட்டேன்." "டேய் உனக்கு தெரியாதடா" அப்படின்னு செந்தில் சொல்ல போகிறான். "என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ? ஏன்டா இவ்வளவு ஏமாத்தினவங்க இன்னும் என்னென்ன ஏமாற்றுவாங்கன்னு தெரியடா? எத்தனை பொய்டா, எத்தனை புழுவினித்தனம்டா அது. அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படித்தானே இருக்கும், அப்படித்தானே இருக்கும். அதனால் வந்துக்கிட்டு இது வீட்டில் வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை" அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நிலாவும் இது அரசியும் மீனாவும் ராஜியும் தனியாக உட்காந்து பேச போகிறாங்க. இது எப்படியாவது வந்துட்டு அத்தை மாமாட்ட பேசணும்னு அரசி ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி? அதெல்லாம் முடியாது. இங்கே செந்தில் எப்படி அந்த மாதிரி அந்த பக்கம் அந்த பிள்ளை, அதெல்லாம் முடியாது. இவ்வளோ எங்கள் அண்ணனை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவங்க ஏன் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜி மீனா வந்து, "என்ன மீரா அரசி நல்லா பேசு, இப்படி பண்ண என்ன பண்ண முடியும் நம்ம" அப்படின்னு பேச போகிறாங்க.